அயராத உழைப்பாலும் தியாகத்தாலும் நற்செய்தி அறிவிக்கின்ற அந்த ஊக்கத்தாலும் உற்சாகத்தாலும் எண்ணற்ற மக்களை கிறிஸ்துவின் பாவத்திற்கு தொடக்க கால திருச்சபையை அவர்கள் நெருங்கினார்கள். அதன் விளைவாகவே இந்த திருவையானது உலகெங்கிலும் பறந்து விரிந்து இருக்கின்றது. மறைபோத வாழ்விற்கும் மறைவாழ்விற்கும் நற்செய்தி பணிக்கும் மிக முக்கியமான எடுத்துக்காட்டாக இந்த இரண்டு பெரும் திருத்துதர்களும் இருக்கின்றார்கள். இந்த திருத்துதல் பெருவிழாவை ஞாயிறு திருப்பலில் சிறப்பிப்பது சாலச் சிறந்ததாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் புனித பேதுருவை போல் புனித பவுலை போல் நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர்ந்து வாழ இத்திருப்பலி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. நமது குடும்பங்களிலும் பணித்தொழில்களும் நாம் எந்த அளவிற்கு இயேசுவின் அழைப்பை நற்செய்தி அறிவிப்பதற்கான அழைப்பை உணர்ந்திருக்கின்றோம் என்றும் எந்த அளவிற்கு நாம் நமது வார்த்தையான வாழ்வால் நற்செய்தி அறிவிக்கின்றோம் என்றும் சிந்தித்து பார்க்கிறோம். தவறை நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிக்க வேண்டும். திருத்துதலான பேதுரு பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த பெருவிழாவும் எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீர்கள். அவர்களிடமிருந்தே சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக் கொண்டது போல அவர்களின் படிப்பினைகள் எல்லாவற்றையும் கடைபிடிக்க அவர்கள் புரிவீராக. உம்முடைய இறைவனாம் என்றென்றும் வாழ்வு ஆட்சி செய்கின்றீர்களாக. உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த திருப்பணி குழந்தை சேர்மையும் மகிழ்ந்தார் குடும்பத்தில் இறைவன் செய்தவர் அனைவருக்கு நன்றியாகவும் மேலும் கார்மிக் தேவி தியாகராஜ் இவர்கள் திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். இவர்கள் உடல் சுகம் வேண்டியும் இவருடைய கருத்து நிறைவேறும்படியாகவும் பிள்ளைகள் பிரியதர்ஷினி தனுஷ்ராசி இவர்களுடைய உடல் சுகத்திற்காகவும் பிள்ளைகள் ஞானத்திலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த விடும்படியாகவும் இத்திருப்பணி கருத்து ஒப்புக்கொள்ளப்படுகிறது. முதல் வாசகம். ஏரோதின் கையிலிருந்து ஆண்டவரை வெளியிட்டு காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். திருத்தூதர் பணிகள் 1 வாசகம்.
ஆண்டவர் அருள்வாக்கு. மதுரை பாடல் பல்லவி. எல்லா வகையான அச்சத்தையும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவிப்பார். பல்லவி. என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் கிளர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியின்றும் அவனை விடுவித்து காத்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்கள் தூதர் சூழ்ந்து நின்று காத்திருவார். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேர் பெற்றோர். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். பல்லவி. இரண்டாம் வாசகம். இனி இறைஞர வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி பாவையே. திருத்தூய பவுல் திருத்தூதருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திற்கு வாசகம். அன்புக்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தை ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன், விசுவாசத்தை கற்றுக்கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி பாவையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று, அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீன்பளிப்பார். அவருக்கு என்றென்றும் மாட்சி உரித்தாக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய செய்திருந்து வாசகம்.
அக்காலத்தில் இயேசு பிலிப்பில் செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிடமகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினர்கள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பெரு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்வார். விண்ணரசு திறவுகோல் வரை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, இன்று திருவையானது திருத்தூரான புனித பேதுரு, பவுல் இவர்களின் நினைவை சிறப்பிக்கின்றது. அவர்களின் இறப்பை சிறப்பிக்கின்றது. இயேசுக்காக அவர்கள் இறந்த மகிமையோடு மாட்சியோடு நினைவு கூறி அவர்களை பெருமைப்படுத்துகின்றது, அவர்களை வணங்குகின்றது. ஏனென்றால் இந்த இரண்டு திருச்சபை இரு பெரும் தூண்களாக இருந்திருக்கின்றார்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, இயேசு விண்ணேற்றத்திற்கு பிறகு இயேசுவை பற்றி முழுமையாக அறிந்து புரிந்து கொண்டு அவர்கள் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்டு, இயேசுவை சந்தித்த பிறகு அவர்கள் ஆட்கொள்ளப்பட்டு அதன் விளைவாக முழு மனமாற்றம் பெற்றார்கள். முழு மனமாற்றத்தை பெற்ற பிறகு அவர்களால் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்காமல் இருக்க முடியவில்லை. இயேசுவை சந்தித்த ஒரு மனிதர் மனம் மாறாமல் இருக்க மாட்டார். நீங்க இன்னும் மனம் மாறாமல் இருக்கீங்கன்னா நீங்க இன்னும் யார் சந்திக்கலாம்? இயேசுவை சந்திக்கலாம். நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இவன் மனம் மாறிட்டான், மனம் மாறல அப்படின்னு யாரும் என்ன பண்ண சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறைகளை நீங்கள் மாற்றிக் கொண்டிருந்தால் நீங்கள் இயேசுவை சந்தித்திருக்கிறீர்கள் என்றார். பேதுரு எழுதிய நமது அனுபவ பகிர்வில் இவ்வாறு சொல்லப்படுகிறது. கோவாதிஸ் டோமினி அப்படின்று அந்த பேதுரு பேராலயம், பீட்டர்ஸ் பசிலிக்கா, ரோமில் இருக்கின்ற இந்த பசிலிக்கால இருக்கின்றது. அப்படின்னா ஆண்டவரே எங்கே போகிறேன் அப்படின்ற அர்த்தம். ஆண்டவரே நீங்க எங்க போறீங்க? அதற்கு பின்னால் ஒரு அனுபவம் இருக்கின்றது, ஒரு வரலாறு இருக்கின்றது. அது என்னவென்றால், இயேசு விண்ணேற்றத்திற்கு பிறகு, தூயாவின் வருகைக்கு பிறகு திருத்தூதர்கள் எல்லோருமே பல இடங்களுக்கு சென்று, பல நாடுகளுக்கு சென்று நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ரோமை நகரில் நீரோ என்கின்ற மன்னன் ஆட்சி செய்து வருகின்றார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து பற்றி அறிவிக்கின்றார்களோ அவர்களெல்லாம் தொடர்ந்துதான் வருகிறார். இதுதான் புதுசா இருக்கிறது. இயேசு என்கின்ற ஒரு மனிதரால் இத்தனை பேர் புதிய சமயத்தை பின்பற்றுகின்றார்கள். இதுதான் சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இயேசுவின் பெயரை சொல்லி அறிவிக்கின்றார்களோ, வழிபடுகின்றார்களோ, ஒன்று கூறுகின்றார்களோ அவங்க எல்லாரையும் ஒன்று கூறுகின்றார்கள். பேதுரு நற்செய்தி பணி அறிவிக்கும் அவன் பயப்படல. நான் இயேசுவை சந்திச்சேன், இயேசுவை அறிவிப்பது தான் என்னுடைய வேலை. அதுக்காக என்ன கதை வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயார். இயேசுவை போல நீங்கள் என்ன பண்ணா கூட நாங்கள் கவலைப்படணும்னு சொல்லிட்டு அவர்கள் உறுதியோடு உள்ள நினைக்கின்றார்கள். பேதுரு பவுலும் உறுதியோடு நற்செய்தி அறிவிக்க நினைக்கின்றார்கள். அவர் இறுதியில் இறந்த நிமிடம் அவன் சொல்லுறாங்க.
அப்பொழுது கிறிஸ்தவர்கள், புதிதாக மனமாற்றம் பெற்ற கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க ரோம்ல இருந்தா உங்களை கொள்ளுவாங்க, அதனால நீங்க போங்க, வேற நாட்டுக்கு போங்க, வேற நாட்டுக்கு போய் நச்சரிக்கைய அறிவிங்க அப்படின்னு கிறிஸ்தவர்களே பேதுருவுக்கு அறிவுரை சொல்லி ஆலோசனை சொல்லி அனுப்புறாங்க. பேதுரு ரோமாபுரியிலிருந்து அவர் வெளிப்பகுதிக்கு செல்கின்றார், ரோமைக்கு செல்கின்றார். அங்கு இயேசு அவருக்கு மீண்டும் தோன்றுகின்றார். இயேசு தோன்றி பேதுரு நல்லா கேட்கிறார். அப்ப பேதுரு கேட்கிறார், இயேசு கேட்கிறார், பேதுரு நல்லா பேரு பீட்டர், அவரே பீட்டர் கேட்கிறார், நான் நல்லா இருக்கிறேன், நம்ம நீங்க போறீங்க அப்படின்ற பேதுரு இயேசுவை பார்க்க கேட்கிறார். அப்ப இயேசு சொல்றாரு, நான் ரோமைக்கு செல்கின்றேன், மீண்டும் இறப்பதற்கு, சிலுவையில் அறையப்படுவதற்கு நான் மீண்டும் எங்க போறேன், ரோமைக்கு போகின்றேன் அப்படின்னு சொன்னார். பேதுருக்கு அசிங்கமாயிடுச்சு, வெக்கமாயிடுச்சு. அசிங்கமாயிட்டு வேற ஒரு நாட்டுக்கு போக வேண்டிய பேதுரு மீண்டும் ரோமைக்கே வருகிறார். ரோமைக்கு ஒரு முறை இயேசுவின் இறப்பை பார்த்தே நான் தாங்கினேன். மீண்டும் இயேசு இறப்பாரா, நான் இயேசு இறக்க விடமாட்டேன் சொல்லி இயேசுவை நீங்க போங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் பேதுரு ரோமை கொண்டதால் நற்செய்தி அறிவித்து அதனால் வருகின்ற எதிர்ப்பினால் அவர் இயேசுவை போல் சிலுவையில் அறையப்பட்டு இருந்ததாக குறித்து சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, பேதுரு பவுலின் மனவாசனம் இரண்டு பேரிடம் இருக்கின்றன. அந்த குணங்களை நாம் சிந்தித்து பார்ப்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் பேதுருவும் பவுலும் இறைவனை சந்தித்தவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இயேசுவை அவர்கள் சந்தித்தார்கள். இயேசு அவர்கள் சந்திச்சாங்க. இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கலாம். பேதுரு முதல் வாசகத்தில் அவர் சிலுவையில் அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். சிறை கதவு காணாமல் திறக்கப்படுகிறது. அதான் அவர் ஏற்பட்ட ஒரு அதிசயம். சிறை கதவு தானாகவே திறக்கப்படுகிறது. அவர் முடியல, எதுனா உட்கார்ந்து நற்செய்தி பண்ணி அறிவிச்சாங்க. ஒரு ஜெயில தண்டனை அப்படின்னா முடியாது. அப்படின்னு சொன்னா படத்தெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு கம்பி பண்ணி எழுதுவாங்க. படத்தில் பார்க்குறீங்களா நீங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. சும்மா படத்தில் சொன்னாங்க மாதிரி உங்க சொல்லுவாரு, ஒரு கம்பி பண்ணி தண்டனை வெட்டி திருப்பி வருவாங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ பேதுரு தேடப்படுகின்ற ஒரு நபர், மாண்டர் கிருத்தன். அவருக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக வருது, குறைவாக இருக்காது. சாதாரண கிரிமினல்ஸ் தான் பண்ணுவாங்க, சாதாரண குற்றங்களை இங்கே போய் உட்கார்ந்து. ஆனால் பேதுரு தேடப்படுகின்ற ஒரு குற்றவாளி. அவர் இயேசுவை போல் சிலுவையில் அறையப்பட வேண்டிய ஒரு குற்றவாளி. அவர் கண்டிப்பாக பாதுகாப்பு பலமாக தான் இருக்கும். ஆனால் கடவுள் காணாமல் திறக்கப்படுகிறது. இது மாணவர்கள் கேட்டு சொல்றாங்க, சிறை காவலர்கள் என்ன பண்றாங்க, என்னடா செய்தி யாரும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டிலே நடந்து செல்கிறார். இரவு நேரத்தில் வீட்டில காணப்படுறார். எந்த கஷ்டம் பாருங்க. அதுதான் இயேசு உயிர்த்தெழுந்தது பேதுருவின் மனமாற்றத்திற்கு வழிவகுக்கிறது. இயேசு நான் உயிரோடு இருப்பது பதிலளிச்சேன். ஆனால் இயேசு என்ன சொன்னாரு, நீ வாழும் கடவுள் பிஸியாக சொன்னது. அவர் விண்ணகத்தின் திறவுகளை நான் கொடுப்பேன் சொன்னார். பேதுரு படிச்சது கிடையாது. பேதுரு பவுலை கொண்டு படிச்சது கிடையாது. ஆனால் இயேசு திருச்சபையின் முதல் தலைவராக, முதல் திருத்தந்தையாக பேதுரு தான். முதல் திருத்தந்தை பேதுரு தான். அவர் தான் அவர் முதல் திருத்தந்தையாக மாற்றினார். முதல் தலைவர்
போய் மீன் பிடிக்கிறப்ப தான் இருக்குது மீனே இல்லை. அப்புறம் பண்ணாரு போயிட்டு நான் சொல்றத போய் மீன் போட்டு சொல்றாரு. அப்போ என்ன பண்ணாரு, கடவுளே ஆண்டவரே மனுஷங்க பாவி என்ன கேட்டீங்க, தூரமா போயிடுங்க, நான் பாவின்னு வேதனை சொல்றேன். அப்போ இயேசு சொல்றாரு, கவலைப்படாத, இன்று முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய், உன் வேலை இருப்பா. அப்ப இயேசு யார் அழைக்கிறார் பாத்தீங்களா? யார் ஒருவர் உழைத்து கொண்டிருக்கிறார், எவர் வாழ்வை வாழ்கின்றாரோ அவர் தான் கடவுள் அழைப்பார். நீங்க வந்து நம்ம வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் வாழ்க்கை வாழ்வதே கிடையாது. இளமை பருவத்திலேயே கெட்டு போயிடலாம், குடிப்பழக்கம், குடும்பத்தை பார்க்கறது கிடையாது. ஏசு யார் அழைப்பாரு? அவைகளை பழுது பார்க்க அழைக்கிறாரு, வரி வசூல் செய்து அழைக்கிறாரு. மத்திய அவர் யார் டிஸ்டர்ப் பண்ணுவாரு? சீரியஸா யார் தூத்துக்காக சட்டமாக அழைப்பார். அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க, அழகான சாமி நம்பிக்கை. அப்போ யார் போவாங்க? நல்லா படிக்கிறவங்க, நல்லா நல்லவங்க நம்ம போக முடியாது. யார் போக முடியாது? those who are very active, ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தால் போக முடியும். ரொம்ப வாயாடுவாங்க, ரொம்ப துருதுரு இருப்பாங்க, ரொம்ப விளையாடுவாங்க, அவங்க தான் ரியல் பர்சன். அவங்க தான் உண்மையான மனிதர்கள், உழைப்பதற்கு ஏற்றவர்கள். ஏசு எல்லாம் புரிஞ்சு பார்த்தீங்கன்னா யாரும் அந்த மாதிரி கூப்பிடவே இல்லை. இவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். தூய பவுல் என்ன பண்ணாரு? கிறிஸ்தவர்களை சொல்ல வேண்டும் என்று அவர் என்ன பண்ணாரு? குதிரை மலை ஏறி எரிசலின் தமக்கு நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார். திருச்சபை தலைவராக கொடுக்காம நமது வாழ்வை தகுதியாக சொல்றோம். இயேசுவை கிறிஸ்துவின் பெயரை சொல்லி போதிக்கின்றவர்களை கொள்வதற்கு அவர் கடினமாக பர்மிஷன் வாங்கி வரக்கூடாது. ஆனால் இயேசு பண்றாரு, வெரி குட் பாய், நீதான் நல்லா வேலை செய்யற, நீதான் நமக்கு தேவையான அப்படின்னு சொல்லிட்டு அவரை வேலை பண்ணிக்கிறார். அதான் டிவைன் என்கவுண்டர், இறை அழைப்பு, இறை சந்திப்பு. நண்பர்களே, இந்த இரண்டு இந்த பவுல் பிறை இனத்தவர்கள் நற்செய்தி வைக்க அழைக்கப்பட்டார். அவங்க குவாலிஃபைட், அவர்கள் படித்தவர். சட்டத்தை கமாலியேல் என்கின்ற அந்த ரபி, அந்த சட்ட முறைப்படி கற்றவர். அதனால்தான் தூய பவுலடிகளார் இரண்டு வயசுகள் அதிகமான செயல்கள் யார் 14 கடிதங்கள் அவர் எழுதினார். 14 கடிதங்கள். ரோமையில 2 வருடங்கள் எல்லாம் ஜெயிலில் போகிறது. 14 பைபிள் அதிகமான யார் எழுதுது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இவங்க எல்லாரும் விட யோவானோட நற்செய்தி 3 திருமுகங்கள் எழுதுகிறார். ஆனால் பவுல் எழுதுகிறார் 14 கடிதங்கள் எழுதுகிறார். ஒவ்வொரு திருச்சபைக்கும் போவது அந்த நற்செய்தி அறிவிக்கிறது அரசு பண்ணி போய் ஜெயில உட்காந்து பிடிப்பிற்கு எழுதியிருக்கோம், பொருந்தும் அவங்களுக்கு எழுதியிருக்கோம். ஒரு லெட்டர் எழுதுவோம். லெட்டர் நம்ம பௌரடிகள் கடிதங்களை பார்த்தா இந்த மனுஷன் ஜெயில உட்காந்து நமக்கு ஆசைதான். அந்த அளவுக்கு அவர் யோசிச்சிருக்கார். எதற்காக? நாம் வாழ வேண்டும், இருந்துடக்கூடாது, அதில் நான் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். எல்லாம் பல இடங்களில் திருச்சபையை அவர் தோற்றுவிக்கிறார். இவர்கள் கிறிஸ்தவர்கள் வாழ்கின்ற பகுதி என்ற ஒரு கிறிஸ்டின் கம்யூனிட்டி, பேசிக் கிறிஸ்டின் கம்யூனிட்டி சொல்லுவாங்க. தொடர்பாக திருச்சபை, அடிப்படை திருச்சபை சொல்லுவாங்க. அன்புக்குரியவர்களே, நம் வாழ்வில் நமக்கும் திருச்சபை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பேதுரு போல தாயும் இருந்தார்கள். எது திருச்சபை? குடும்பம் திருச்சபை. இந்த குடும்பம் என்கிற திருச்சபை நீங்கள் காப்பாற்ற வேண்டியது உங்கள் பொறுப்பு. உங்ககிட்ட சர்ச்சு இருக்கு, என்கிட்ட 14 சர்ச்சுன்னா உங்ககிட்ட குடும்பம் இருக்கு.
அளவிற்கு இந்த குடும்பத்தில் ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றீர்கள், எடுத்துக்காட்டாக இருக்கின்றீர்கள், நற்செய்தி பணியை ஆட்சி கொண்டு வருகின்றீர்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த திருச்சபை உங்கள் குடும்பம் இந்த திருச்சபை நடத்துவதற்கு நீங்க படிச்சிருக்கணும் அவசியமே இல்லை. பேதுரு படிப்பீங்க, ஆனாலும் படிச்சதுதான் ரொம்ப நல்லது. பவுலை எனவே திருச்சபை வழிநடத்துவதற்கு யார் இருந்தால் போதும், இயேசு இருந்தால் போதும். புனித பவுலடிகளார் திருத்தூதராக இருக்கின்ற பொழுது அவர் சவுலாக இருந்தார். இப்படித்தாரு அவருடைய பேர் என்னது? சவுல். மனமாற்றத்திற்கு பிறகு அவர் முற்றிலுமாக அவர் மாறினார். நாம் நினைத்தால் நம் குடும்பத்தை மாற்றுவதற்கு நாம் முயற்சி எடுத்தால் நிச்சயமாக முடியும். நம் மனமாறினா நம் குடும்பம் மனமாறும், நம்ம குடும்பம் முன்னேறும். நாம் மனமாற முடியுமா? மனமாற்றம் என்பது தூய பவுலடிகளார் தலைகீழாக இருக்க வேண்டும். ராடிக்கல் சேஞ்ச் என்று சொல்லுவாங்க. தலைகீழான ஒரு மாற்றம். கொஞ்சம் கொஞ்சம் மனமாறும் மற்ற முடிவுகள் எல்லாம் மட்டும்தான் முடியும். அது சேஞ்ச் கிடையாது, ராடிக்கல் சேஞ்ச் கிடையாது. இப்போலாம் நம்ம 1 மணி நேரம் படிக்கலாம், இப்பெல்லாம் 2 மணி நேரம் படிக்கலாம். அது ராடிக்கல் சேஞ்ச் கிடையாது. படிக்கணும்னா முழுசா படிக்கணும். 500 மார்க் 450 மார்க் 480 மார்க் தான். அதான் முழு மனமாற்றம், அதான் முழு மாற்றம். 250 மார்க் இருக்குது, ஏதோ பாடல் மார்க் இருக்குன்னா முழு மனமாற்றம் கிடையாது. ஆலயத்துக்கு வந்தால் முழுமையாக இயேசு நமக்கு காண வேண்டும். அதான் முழு மனமாற்றம். ஏதோ மேனத்தை உட்காந்து திரும்பி அப்படியே போக கிடையாது. முழு மாற்றம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் கோயில் வந்தால் இயேசு எல்லாரையும் பார்க்கலாம். யார் பார்க்க மாட்டாங்க? இயேசை மட்டும் பார்க்க மாட்டாங்க, எல்லாரையும் பார்க்கலாம். ஆமாம், நீங்கள் அப்போது வந்தான், நீங்கள் அப்போது வரலையா, இன்னும் போனாங்க. ஆனால் இயேசு என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்காமலே போயிடுவாங்க. கடவுளை எப்படி சந்திக்கிறது? எப்போ? ஆனால் கோயிலுக்கு வந்தவர் சண்டே மாதம் நல்லா பேக்கப் பண்ணிக்கணும், நல்லா வெயிட்டிங்லாம் சொல்கிறாங்க. யாரை பார்க்கணும்? அவங்கள தவிர நீ எல்லாரையும் பார்க்கணும். நாம் அவரிடம் பேச வேண்டும். அதற்காக நாம் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகின்ற பொழுது கிறிஸ்து துன்புறுகின்றார் என்பதை நாம் உணர வேண்டும். இதான் நற்செய்தி. நீங்க போய் எல்லாம் பயிர்களுக்கு போய் காரணங்கள தெரு வீதிகளுக்கு போய் நீங்க நற்செய்தி அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை, தேவையில்லை. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நற்செய்தியாக நீங்க தான் நற்செய்தி. இந்த வார்த்தை நற்செய்தி. நீங்கள் நல்ல ஒரு எடுத்துக்காட்டான அம்மாவா இருக்கு, கெட்ட வார்த்தை பேசுறது அம்மாவா இருக்கு, கெட்ட வார்த்தை பேசுறது அப்பாவா இருக்கு, பிடிக்காத ஒரு அப்பாவா இருக்கு. கண்டிப்பாக பிள்ளைகள் மனமாவா இருக்கும். அதான் தேவை. அப்படிதான் திருச்சபை வளரணும். ஏனென்றால் உங்கள் குடும்பம் தான் உங்கள் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ள திருச்சபை. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு திருச்சபை, குட்டி திருச்சபை சொல்லுவோம். அந்த குட்டி திருச்சபை யார் தலைவர்? பேதுரு பவுல் போல அப்பா அம்மா, நீங்க தான் தலைவர். பேதுரு பவுல் திருச்சபைக்காக, திருச்சபை வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்துக்காக அந்த உயிரையே கொடுத்தாங்க. அதான் சொல்லுவாங்க, மறைசாட்சிகளின் வித்து திருச்சபையின் வளர்ச்சி. வேத சாட்சியின் வித்தம் விசுவாசத்தின் வித்து சொல்லுவாங்க. வேத சாட்சியாக உங்களை யாரும் சாப்பிடுறாங்கப்பா, வேற சாப்பிட வாய்ப்புதான் இல்லை. ஆனால் நீங்கள் கர்த்தவியலை சிந்த நீங்கள் பிள்ளைகளுக்காக உழைக்கலாம். வேர்வை சிந்தளவு நீங்கள் படிக்கலாம், கஷ்டப்பட்டு படிக்கலாம். உங்கள் உழைப்பு நிச்சயமாக போனால் கூலி கிடையாது. திருவள்ளுவர் சொல்லியிருப்பாங்க, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் தெய்வத்தை கூலித்தரும். உழைக்கிறவர்களுக்கு தான் என்ன வரும்? அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. நிறைய பேர் உழைக்காம எனக்கு லக்கு இருக்கு யோசிக்கணும்னு சொல்லலாம். நீங்க எனக்கு நல்ல லக்கு இருக்கு, எனக்கு ஆசைப்படி நல்லா நிறைய கிடைக்கணும், ஒன்றும் கிடைக்காது. நீங்க உழைத்தால் உழைப்பவர்கள் தான் என்ன வரும்? அந்த லக். தூய பவுலினால் பேசும் இன்றைக்கு வரை நினைவு கூறப்படுகிறார்கள். அவர்கள் உழைக்காமல் இருந்தவர் கிடையாது.
துணிச்சலோடு உழைக்கிறதா? அந்த துணிச்சல் தான் நமக்கு வேணும். திருச்சபை தலைவர்களுக்கு என்ன வேணும்? துணிச்சல் வேண்டும். பேசுவதற்கு, எதிரிகளை சந்திப்பதற்கு, நல்லதை சொல்வதற்கு என்ன வேணும்? துணிச்சல் வேண்டும். எனவே பேதுரு மற்றும் பவுல் இந்த இருவருக்கிலிருந்து நாம் இதை கற்றுக்கொள்வோம். நானும் என் குடும்பம் என்கிற திருச்சபைக்கு பொறுத்தும் என் குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன். நம்பிக்கை வழியில் பிள்ளைகளை வளர்ப்பேன், ஒழுக்கத்தில் வளர்ப்பேன். என் குடும்பத்தை நம்பிக்கையில் வளர்த்து ஒரு சாட்சியாக இருப்பேன். அதற்காக எல்லாம் சாப்பிடலாம், எல்லாரும் சாப்பிடலாம். நல்ல முறையில் நாம் வாழ்ந்து இறப்பது மதிப்புக்குரிய இறப்பு. திருப்பாடு சொல்லுங்க, நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. அவர்களின் கடவுளின் பார்வையாளர்கள் விலை மதிப்புக்குரியவர்கள். நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் கடவுளின் பார்வை நீங்கள் விலை மதிப்புக்குரியவர்கள். உங்கள் இறப்பை கடவுள் ஏற்றுக்கொள்கிறார், உங்களை கடவுள் வரவேற்கின்றார். பேதுரு பவுலும் அந்த வெட்டப்பட்ட இடத்திலே, இந்த பேதுரு சிலுவையில் அறையப்பட்ட அந்த இடத்தில் தான் சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா, அந்த மெயின் ஆல்டர், திருத்தந்தை திருப்பலிப்பார். அந்த திருப்பலிக்கு முன்னாடி தான், அந்த பீடத்திற்கு முன்னாடி தான் அவருடைய கல்லறை வைக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய உயிரின் மீது, அவருடைய உடலின் மீது, அவருடைய தியாகத்தின் மீது ஒரு அந்த சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த பேதுரு சதுரம் நீங்க மொபைல்ல யூடியூப்ல போட்டு பாருங்க. சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா, ரோம். நம்ம ரொம்ப அழகான ஒரு ஆலயம். எனவே திருச்சபை என்பது எங்க இருக்குது? உங்க குடும்பத்தில் இருக்கிறது. இந்த ஆலோசனை சமூகம் இந்த ஆலயத்தில் இருக்கிறது. இறைமக்களை தான் திருச்சபை. இதை வளர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இங்க இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. நச்செய்தி அறிவிக்காது ஐயோ எனக்கு கேடு. இது எனக்கு தரப்பட்ட அழைப்பு கிடையாது, என் தலைமையில் சம்பந்தப்பட்ட சுமை. அழைப்பு சார்ஜ். நச்செய்தி அறிவிக்கலாம், அறிவிக்காம இருக்கலாம். ஆனால் நச்செய்தி கிறிஸ்தவர் திருமணம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவரும் நச்செய்தி அறிவிக்கப்பட்டது அவர்கள் தலைமையில் சுமத்தப்பட்ட சுமை. இந்த சுமை எப்படி நீங்க நச்செய்தி அறிவிக்கிறீங்க? நீங்கள் நல்லவர்களாக இருப்பது. நீங்க வேலை செய்யற இடத்துல எப்படி பேசுறீங்க? நீங்க வேலை செய்யற இடத்துல எப்படி உங்களை காட்டிக் கொள்கிறீர்கள்? நல்லவர்களாக காட்டுகிறீங்களா அல்லது தப்பு செய்வதாக காட்டுகிறீங்களா? இவெல்லாம் கிறிஸ்தவம் தான், ஏதாவது பேச மாட்டான், போய் சொல்ல மாட்டான், நேர்மையா இருப்பான், நீதியா இருப்பான் அப்படின்னு உங்களை பார்த்து மக்கள் மக்கள் சொல்ல கண்டுமா அவங்களோட நாமளும் சேர்த்துவாங்க. எல்லாம் கொள்ளாட்சி, எல்லாம் கொள்ளடி, கெட்ட பேச எல்லாம் விடப்பட்டது அப்படின்னா நாம் நச்செய்தியை அறிவிக்க தவறுகின்றோம். இந்த பேருக்கு தான் அந்த வினர்ஸ் திறவுகளை கொடுத்து நீ மனுரையில் எதையெல்லாம் அனுமதிக்கின்றாயோ அதை அனுமதிக்கப்படும், விண்ணுரையில் எதையெல்லாம் மண்ணில் தடை செய்யப்படும் சொன்னார். எனவே நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த திருத்தூரை போல் நாமும் உண்மையுள்ள, நம்பிக்கையுள்ள, சாட்சியும் கிறிஸ்தவ வாழ்வு வாழ தேவையான அருளையும் ஆற்றலையும் நம்பிக்கையோடு கொண்டாடுவோம். Yeah.
இந்த மன்றாட்டிலே ஆண்டவராகிய கிறிஸ்துவுடைய அவர்கள் கெஞ்சி மன்றாடுகின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் உமது திருப்பெயரை ஒப்புக் கொடுக்கும் பலிப்பொருளோடு திருத்துவரின் மன்றாட்டும் இணைந்து உம்மிடம் எழுவதாக. அவர்களின் வேண்டுதலால் நாங்கள் இறைப்பற்றுடன் இப்பலியை ஒப்புக் கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையை மீட்கக்கூடிய செயலும் ஆகும். ஏனெனில் உமது திருவுளப்படி திருத்துதலான திரு பேதுரும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றனர். பேதுரு நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ரேலின் எஞ்சினோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்த நம்பிக்கையை உணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகமெங்கும் மனக்கு பெறுகின்றனர். ஆகவே புனித வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உண்மை புகழ்ந்தேற்றி
முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, இறுதியாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே யாவை குறைந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாவை அவர் பாடுபடவும் கணிந்து நம்மை அழைத்த போது அப்பத்தை எடுத்து நன்கு சிறப்பி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரண்டு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுகிறது, ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதல் நம்பத்தை மீட்பளிக்கும் எண்ணத்தை நமக்கு கொடுக்கின்றோம். உன் திருமுன் மக்களுடைய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டே எனவே மக்கள் செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழுந்தோருடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துவர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித பேதுரு மற்றும் புனித பவுல், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேறும் வரம் அல்ல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தை, எல்லாம் புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே. புனித பேதுரு, புனித பவுல் அடியாரை போன்று நமது பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டுள்ள திருச்சபையை இவர்களை போன்று பாதுகாத்து வழிநடத்த தேவையான அருளையும் ஆற்றலையும் விண்ணக தந்தை மற்றும் மன்றாடுவோம். நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களை காணாமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுலகத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியின் ஒற்றுமை அளித்திருக்கிறார்கள் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பெற்றிருக்கிறோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே, எங்களுக்காக எழுந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரின் வீழ்ச்சியாக நமக்கு குடும்பம் என்கின்ற குட்டி திருச்சபையை தந்திருக்கின்றார். அந்த குட்டி திருச்சபையை பாதுகாக்கவும் வழிநடத்தவும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். செம்மறி விருது அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பெற்றோம். கிறிஸ்துவின் தோழர்களுக்கு நம்மை காத்து இறைவனுக்கு நாம் இறைமக்களுக்கு வேண்டுகோள். ஆலயத்தில் வெளியில் உள்ளவர்கள் ஆலயத்தில் வந்து நற்கருணை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தடையாடி உன்னை தருவாய். என் வாழ்வும் என் மனமும் எல்லாம் நீதான்.
மேலும் நன்கொடையாக பேசியவர்கள் நபர் ரூபாய் 1000 கொடுத்துள்ளார்கள். அவருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாக நாம் வேண்டிக் கொள்வோம். வருகின்ற முதல் சனி, மாதத்தின் முதல் சனி அன்னையின் தேர்பவனி திருப்பலி நடைபெறும். இதை சிறப்பிப்போர் புனித சிலுவை குத்து அன்னியம். மேலும் குடும்ப புத்தகம் தயாராக இருக்கிறது. விருப்பம் உள்ளவங்க பழைய புக்கு வாங்கிக்கலாம். இல்லை பழைய புக்கு இல்லாதவங்களும் உங்களுடைய விவரங்களை பேப்பரில் எழுதி பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இத்திருமுறையினால் நாங்கள் உடன் பெற்றுள்ளோம். அதனால் அப்பமிடுவதும் திருத்தூதர் கற்பித்தவற்றும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயம் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களால் உமது திரு அவையில் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இயேசு மாபரிசுத்தர் தெய்வமே, மரியின் மாசுத்தர் தெய்வமே, திருமணத்தை தருகிறான் சூசியப்பரே, இறைவனின் அநியாயப்படுது கல்வியமாலே, தூய்மையின் சிகரமான அந்தோனியாவே, எங்களோடு பாதுகாவ என்பது மாதாவே, எங்கள் பேரை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து புனிதர்களே புனிதர்களே, இயேசு மரி சூசை தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, வாழ்க.